நேத்து நிஃப்டி 50 வந்து நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 300 பாயிண்ட்டுக்கு மேல மைனஸ் ஆயிட்டு மறுபடியும் பாசிட்டிவா டவுன் ஓவர் ஆகி ஃபைனலா க்ளோஸ் ஆகிறப்ப நெகட்டிவ்லயே க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்து மட்டும் கிடையாது, லாஸ்ட் 5 மந்த்தா நிஃப்டி வந்து கண்டினியூஸா நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸா செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மார்க்கெட்ல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனா இருக்கு. அதுல இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிசர்ச் புரோக்கர்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் சவுத் இந்தியன் பேங்க் ஹோல்ட் பண்ணவங்க கண்டிப்பா பொறுமை இழந்திருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த ஸ்டாக்ஸ் மேக்சிமம் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா இந்த ஸ்டாக்ஸை பத்தி தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து பெரிய அளவுக்கு போக்கஸ் பண்ணாம தான் இருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸ் வந்து மேக்சிமம் எல்லாரோட ஹோல்டிங்ஸ்லயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸை பத்தி இப்போ ஒரு சில பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லயும் சவுத் இந்தியன் பேங்க்லயும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் கிடைச்சிருக்கு. கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணதை செல் பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாத்தோட ஹோல்டிங்ஸும் வந்து கொஞ்சம் நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. அதனால இது வரைக்கும் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டும் வந்து கொஞ்சம் நெகட்டிவா போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. லாஸ்ட் 6 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 24 லட்சம் கோடி வெளியே போயிருக்கு நம்ம மார்க்கெட்டை விட. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் கேப் வந்து டவுன் ஆயிருக்கு. சோ இதுக்கு லாஸ்ட் இயர் கண்டினியூஸா செல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அது வந்து 1 லட்சம் கோடிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா வெளியே போச்சு. இந்த ஜனவரி மந்த் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஜனவரிக்கு அப்புறம் இந்த பிப்ரவரி கண்டினியூஸா வந்து செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுல மெயின் பிளேயரா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் தான் கண்டினியூஸா செல் பண்ணிட்டு இருக்காங்க. பிஐஎஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாலும் லைட்டா மார்க்கெட் ரெக்கவரி ஆனா கூட கண்டினியூஸா அவங்க செல் பண்றதுனால மார்க்கெட் வந்து டவுன் சைட் போயிட்டே தான் இருக்கு. மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்குது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்மளுடைய மார்க்கெட்ல ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனா தான் இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்லயே வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இண்டெக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அப்படின்றது. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் எக்ஸலண்டான ஒரு ரேலியை கொடுத்துருச்சு. பர்டிகுலரா சிப்ல வர்ற அமௌண்ட் மேக்சிமம் போறது பாத்தீங்க அப்படின்னா மிட் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் தான் போயிட்டு இருக்கு. சோ அதனால இது கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ரிட்டர்ன் கொடுக்காம தான் லாஸ்ட் 2 இயர்ஸா இருக்கு. சோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் இதுல இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா அதை புக் பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை வந்து போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சிஐஓ நரேன் வந்து அட்வைஸ் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ஜியோஜித் பினான்சியல் சர்வீஸ்ல இருந்து விகே விஜயகுமாரும் சேம் அதே பாயிண்ட் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து டீடைலா எப்பயும் இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். மிட் கேப் ஸ்மால் கேப்பை விட லார்ஜ் கேப்ல இருக்கிறத சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். அதை பத்தி தான் நம்மளும் கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். லாஸ்ட் 2 டேஸா மார்க்கெட்ல கூட நீங்க நோட் பண்ணிருக்கலாம், மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் நல்ல கரெக்ஷன் ஆகிட்டே தான் இருக்கு. இம்மீடியட்டா நீங்க வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸோ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸோ கம்ப்ளீட்டா செல் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்ஷியலா ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அட்ராக்டிவான பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து போக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து இப்ப 12% மேல கரெக்ட் ஆயிருச்சு. சோ இன்னும் வந்து மார்க்கெட் இமீடியட்டா ரீபவுண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இருக்காரு. ஏன்னா அவர் எப்ப என்ன பண்றாங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ரீசெண்ட் டைம்ல வந்து கனடா, மெக்சிகோ இது மேல வந்து டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. அப்புறம் 30 டேஸ் வந்து பாஸ் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல் கம்பெனிஸ் மேல எல்லாமே டேரிஃப் ரைஸ் பண்ணாரு. சைனா மேல வந்து 10% டேரிஃப் ரைஸ் பண்ணாரு. சோ என்னைக்கு என்ன நியூஸ் வரும்னே தெரியாதனால மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல தான் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடியும் யுஎஸ் பிரசிடென்ட் வந்து மீட் பண்றாங்க. இதுல வந்து ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் ட்ரேட் அக்ரிமெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அது இந்தியன் மார்க்கெட்டுக்கும் சரி இந்தியன் எக்கனாமிக்கும் அது பாசிட்டிவா தான் அமையும். கூடிய சீக்கிரம் இதை பத்தி இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா வார் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கு. அதுலயும் வந்து ட்ரம்ப் அவரோட ஸ்டாண்ட வந்து ஆல்டர்னேட்டிவா சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இஸ்ரேல் ஹமாஸ் வார்லயும் ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இப்ப கிரியேட் ஆயிட்டு இருக்கு. போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்தாலுமே காசால வந்து யாரும் வந்து சிட்டிசன்ஸ் வரக்கூடாது, அதை வந்து இண்டிபெண்டா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால அதுவுமே வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா தான் மாறிட்டு இருக்கு. அது இல்லாம எந்த கண்ட்ரி மேல எப்ப எந்த செக்டர்ல டேரிஃப் போடுவாருன்னே தெரியாதனால மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிளக்சுவேஷன் வந்து கண்டினியூவா போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. மேபி இது 6 மந்த்ல இப்படி இருக்குமா, இல்ல இவருக்கு இருக்கிற ரிமைனிங் இந்த 4 இயர்ஸ்மே இப்படிதான் இருக்குமா அப்படிங்கறத கண்டிப்பா யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது.
வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாசிட்டிவான நியூஸஸ் எல்லாமே கிடைச்சா மட்டும்தான் வந்து இந்த சிச்சுவேஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து 10% கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு நீங்க பேனிக் ஆகி எல்லா அமௌண்ட்டுக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இன்னும் நிறைய மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எக்ஸிட் பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து கரெக்டான ஐடியாவே கிடையாது. ஏன்னா நம்ம டிஃபென்சிவ் மோட்ல தான் வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோம். மார்க்கெட் எப்ப வந்து கிராஷ் ஆகுதோ அந்த மாதிரி டைம்ல தான் வந்து நமக்கு கோல்டு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுக்கும். ஸோ மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிறது இது பாட்டமே கிடையாது. உண்மையுமே நம்ம மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூஷனா தான் இருக்கு. அதர் கண்ட்ரி இண்டெக்ஸை கம்பேர் பண்றப்ப இன்னும் ஓவர் வேல்யூஷன்ல தான் இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து இன்னும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் இந்த ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை பண்ணாதீங்க. கோல்டை வந்து கண்டினியூஸா அக்குமுலேட் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் கூடிய சீக்கிரம் இது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிக்கிட்டே போறதுனால இதோட ஹை லெவலே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாத லெவல்ல இருக்கு. ஸோ கோல்டை நம்ம செல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அக்குமுலேட் பண்ண கோல்டை மறுபடியும் அக்குமுலேட் பண்றதுல நிறைய டிஃபிகல்டிஸ் வரும். விலை ஜாஸ்தி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால கோல்டை பொறுத்த வரைக்கும் 10% வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க செல் பண்ணாதீங்க. இல்ல ஒரு 25% இருக்கு, என்னோட சைஸ்லயே வந்து 50% இருக்குது அப்படின்னா மட்டும் ஒரு 10% ஃபாலுக்கு நீங்க செல் பண்ணிட்டு நீங்க ஸ்டாக்ஸா மாத்தலாம். அதர்வைஸ் நீங்க வந்து பிலோ 10% கீழே இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து கோல்ட செல் பண்ணாதீங்க. என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ இயர் வீடியோலயே வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அப்ப இருந்த லெவல்ல இருந்து இப்ப எனக்கு வந்து ஒரு 12 to 15% வரைக்கும் நல்ல கரெக்ஷனை பார்த்திருக்கு. அதாவது 10 லேக்ல இருந்து 15 லேக் வரைக்கும் கரெக்ட் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ கரெக்டா இருந்தா நான் பர்சன்டேஜ் வைஸ் பெருசா நோட் பண்றது இல்லை. ஏன்னா வந்து மந்த்லி இல்ல எங்கிட்ட அமௌண்ட் இருக்கிறப்ப நான் கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதனால வந்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க இந்த ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு பெயின்ஃபுல்லான டைமா தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஃபாலோவே பார்க்காதவங்க மார்க்கெட்ல இருப்பாங்க. இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க. பேனிக் ஆகி இமீடியட்டா வந்து செல் பண்ணிட்டு இன்னும் பாட்டம் போகும் அதுக்கப்புறம் நான் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அது குவாலிட்டியான ஸ்டாக்கா இருந்தா அதை செய்யாதீங்க. நீங்க ஹோல்ட் பண்ற ஸ்டாக் மேல உங்களுக்கு கான்பிடென்ட் இல்ல அப்படின்னா மட்டும் எக்ஸிட் ஆகுங்க. அதர்வைஸ் நல்ல ஸ்டாக்ஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டினியூவா வந்து அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே தான் இருங்க. அதான் வந்து கரெக்டான டைம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் சரி, ஒரு ஐடியா இல்லாத ஸ்டாக்கை வந்து நீங்க பிக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆயிட்டு கரெக்டான டைம்ல ஸ்டாக் என்ட்ரி கொடுக்கிறதுக்கு இதுக்கு நல்ல ஒரு டைம். இதை யூஸ் பண்ணிக்கிங்க. டிஐஐ பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ல வந்து லாஸ்ட் மந்த்ல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. டாப் 5 செல்லிங்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ், அதானி கிரீன், ஹெவ்லஸ், பாலிகேப், இந்தியன் ரயில்வே பினான்ஸ் கார்பரேஷன் இதுல வந்து ஹெவியான செல்லிங் நடந்திருக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அவங்க பை பண்ண ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்துஸ்தான் ஜிங்க், மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், JSW எனர்ஜி, வருண் பிவரேஜஸ், ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் வாரி எனர்ஜிஸ், டாடா டெக்னாலஜிஸ், ஓலா எலக்ட்ரிக்கல், செயில், நேஷனல் அலுமினியம் கம்பெனி இதுல வந்து ஹெவியான செல்லிங் இருந்திருக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து இந்திரபிரதாப் கேஷ், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், மசகான், எஸ் பேங்க் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பையிங் ஜாஸ்தியா இருந்திருக்கு. ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தி பார்மா, திலிமொய், பூனாவாலா, TDSL இதுல வந்து ஹெவியான செல்லிங் இருந்திருக்கு. பையிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்டிமஸ், சென்கோ கோல்ட், வெல்பஸ் என்டர்பிரைசஸ், சவுத் இந்தியன் பேங்க், டான்லா இதுல வந்து ஹெவியான பையிங் இருந்திருக்கு. ஸோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஐஸ் வந்து ஹெவியா வந்து அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல விஷயம் தான். கூடிய சீக்கிரம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும். இவங்க பை பண்றதுல இருந்தே நமக்கு இப்ப கிளியரா புரியுது ஒரு நல்ல பிரைஸ்ல தான் வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஒருவேளை இது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணல அப்படின்னா நீங்க 5 to 10 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் ரன்ல வெயிட் பண்ற ஐடியா இருந்துச்சு, பேங்கிங் செக்டர்ல மிட் கேப் ஸ்மால் கேப்ல வந்து ஒரு ஸ்டாக் வேணும் அப்படின்னா இப்ப இருக்கிற பிரைஸ்ல IDFC ஃபர்ஸ்ட் பேங்கையும் சவுத் இந்தியன் பேங்கையும் கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க ஓரளவுக்கு மேல ஹோல்டிங்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இமீடியட்டா ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ரெக்கவர் ஆகும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு டவுட், SIP வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் SIP பத்தியும் சரி, அதர் SIP பத்தியும் சோசியல் மீடியாலயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் எக்ஸிட் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி டைம்ல என்னோட ஹோல்டிங்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப்ல வந்து நான்
இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், மிட் கேப்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், எந்த வகையிலையும் ஸ்டாப் பண்ணல. ஆனா வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பர்சன்டேஜ் வைஸ் வந்து நல்ல ஃபாலோயிங் பார்த்திருக்கு. ஸோ இது வந்து நான் ஒரு கரெக்டான டைமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்பதான் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து நம்ம ஜாஸ்தி அக்குமுலேட் பண்ண முடியும். மிட் கேப்லும் சரி ஸ்மால் கேப்லயும் சரி, நீங்க எந்த வகையிலையும் வந்து ப்ராப்பரான ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்ல ப்ராப்பரான ஸ்டாக்ஸோ ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணவே வேண்டாம். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இந்த 10% சொல்ல உண்மையாவே மார்க்கெட்ல வந்து நம்ம ஒரு சில ரீசன்ஸ் பார்த்தோம், அது அந்த ரீசன்ஸ் எல்லாமே சால்வ் ஆகல அப்படின்னா இன்னும் பிரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எஸ்ஐபி வந்து ரெகுலரா வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னு ஸ்டாப் பண்ணவும் வேண்டாம். முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சா கூட இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. ரிட்டர்ன் ஆகிறப்ப நல்ல வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் வந்த நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2-3 குவார்டர்ஸ் வந்து மேபி மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் பேக் ஆகாம கூட இருக்கலாம். ரீபவுண்ட் ஆகிறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். சோ இந்த மாதிரி டைம் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. 1 or 2 இயர்ஸ் வந்து ரிட்டர்னே கொடுக்கல அப்படின்னாலும் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல ரீபவுண்ட் ஆகிறப்ப நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணுங்க. நம்மளோட ஹோல்டிங்ஸும் சரி, நம்மளோட போர்ட்ஃபோலியோ டெஃபினட்டா வந்து நெகட்டிவா இருந்தா பயப்படாது. இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கங்க. என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் 10 to 15 லேக் பக்கமா ஃபால் ஆயிருக்கு. அதுவும் 15% பக்கமா கரெக்ஷன் ஆயிருக்கு. நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹோல்டிங்ஸ்ல என்ன ஸ்டாக்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு உங்களோட ப்ராஃபிட் வந்து ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா அது சப்போர்ட்டா இருக்கும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க செய்ய வேண்டியது, மார்க்கெட் வந்து 10% மேல கரெக்ஷன் ஆயிருச்சு அப்படின்னா கண்டினியூவா வந்து பேனிக் ஆகி இமீடியட்டா பை பண்ணாதீங்க. நியூ ஸ்டாக்ஸ்ல என்ட்ரி கொடுக்கற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா லாஜிக்கா இப்ப முடிஞ்ச வரைக்கும் போக்கஸ் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டினியூஸா வந்து ஐடிஎஃப்சி, இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதை விட மார்க்கெட்ல எப்பயுமே வந்து ஓவர் பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற குவாலிட்டியான ஓரளவுக்கு அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப இண்டஸ்இண்ட் பேங்கை கன்சிடர் பண்றதுக்கு பதிலாக கூட ஓரளவுக்கு நீங்க ஜாஸ்தி ஹோல்டிங் வச்சிருந்தீங்க அப்படின்னா சேம் அதே வேல்யூஷன்ல அதே புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் இந்த மாதிரி டைம்ல வந்து கன்சிடர் பண்ணலாம். ஐசிஐசிஐ, HDFC பேங்க் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் HCL ஸ்டாக்கை வந்து நம்ம போக்கஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர்லயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஸ்டாக்கா பை பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து யூஸ் பண்ணிக்கீங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் நியூ என்ட்ரி கொடுக்குற ஐடியா இருந்துச்சு, நீங்க 5 to 10 இயர்ஸ் வெயிட் பண்ற அப்படி இருந்தா இதுல என்ட்ரி கொடுக்கலாம். அதர்வைஸ் ஃப்ரெஷ்ஷா வந்து அக்குமுலேட் பண்றதை முடிஞ்ச வரைக்கும் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸே வந்து பெட்டரான வேல்யூஷன்ல இருக்கு. எந்த வகையிலையும் கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்க செல் பண்ணிடாதீங்க. கோல்டு வந்து ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அது இல்லாம இன்னும் இதோட டார்கெட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹோல்டிங்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கு, இவ்வளவு ஃபால் ஆயிருச்சு அப்படின்னு பயப்படாதீங்க. கண்டிப்பா ரெக்கவர் ஆயிரும். நல்ல ஸ்டாக்ஸ்ல கண்டினியூவா எஸ்ஐபி வந்து கண்டினியூ பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.